ஏண்டா ரெண்டமா இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க போறியா இல்ல உருப்படியா ஏதாவது வேலை பார்க்க போறியா? இல்ல ஃபாதர், இப்பதான் நான் சில பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி புல்லட் நிறைய பெட்ரோலை போட்டுக்கிட்டு கண்ணு மணி தெரியாம சுத்த போறியா? தலையும் ஆளும் உன் தலையை இந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கே 3 hours ஆகுமேடா. தலைக்கு மேல கவனிச்சு புண்ணியம் இல்ல, உள்ள இருக்கிறது கொஞ்சம் வேலை கொடு. எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி பண்ணா என்ன லாபம் வரும்னு புரியுதா? சரி ஃபாதர். சரி ஃபாதர்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடாத. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீதான் ப்ரொப்ரைட்டர். இந்த ஹோட்டலை எப்படி நடத்தணும் தெரியுமா? ரிசப்ஷனை பார்த்ததுமே வர்ற கஸ்டமர்ஸ் அசந்து போயிடணும். ரிசப்ஷன்ல, என்கொயரியில, ஹவுஸ் கீப்பிங்ல உள்ள பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கணும். ஹோட்டல் ஸ்டைலா இருக்கணும். அப்பதான் ஹோட்டலுக்கு பின்புறமா நம்ம நடத்துற வியாபாரம் யாருக்குமே தெரியாம இருக்கும். அப்படியே செய்றேன் ஃபாதர். ஜீப்ல டிராப் பண்ணேனாரு, பாயிண்ட் வந்துட்டு. சரி, அவர்தான் ஹெல்ப் பண்ண வந்தாரு. இப்படி மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டியே. எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது போச்சு. கிடைச்சிருந்தா என்னடி பண்ணுவேன்? அவர் அப்படியே சும்மா 2 மீட்டிங்ல ரவுண்ட் பண்ண வச்சு அவரையும் அவர் ஜிபியும் நான் வாசல் வாசல்லையே காக்க வச்சிடுவேன். உன் மூளை ஒன்ன விட்டு போகுமா? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. என்னமாப்பா, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லை. இப்படி சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்களா போய் தூங்குங்க. போங்க போங்க போங்க, எனக்கு தூக்கம் வருது. போங்க போங்க கண்ணுங்களா. மேடம், தெரு குழில பொறுக்கி நிப்பான், கலாட்டா செய்வான். எங்க போகணும்? ஜீப்ல ஏறிங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். நான் கேட்டேனா? எனக்கு நடந்து போக தெரியும். அம்மா, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. நான் நிஜமாவே உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் கேட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எவனா ஒருத்தன் எவ்வளவு எடுத்துட்டு போறான்னு சும்மா போகாம வண்டியை நிறுத்தினேன் பாரு. அம்மா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒரு பொம்பளை, கொஞ்சம் அடக்கமா நடந்துக்க. இல்ல ரொம்ப ஆபத்து. பரவாயில்ல, நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டா நீங்க வந்து காப்பாத்துக்க. மாட்டிக்கிட்டே இருப்ப, நான் காப்பாத்திட்டே இருக்கணும். இப்பவே